அண்ணா அண்ணா எஸ் ஐயோ Yes, அந்த yes. கடைக்காரன் வரான்டா அந்த கடைக்காரன் வரான் சீக்கிரம் போ எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அவன் வரான் நீ போய் போன் எடுத்துட்டு வா அத பணம் கட்டலன்னு போனை கட் பண்ணிட்டாங்க போ எடுத்துட்டு வாங்கறல டேய் அவன் வந்தானா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான்டா எதுக்குடா டெலிபோனை கேக்குற நீ வேடிக்கை பாரு டாய் ஐயோ வந்துட்டானே டாய் டாய் கொடுத்த கடனை திருப்பி கேக்குறானா என்ன இது அநியாயமா இருக்கு நீ ஒன் பண்ணு அவனை வெட்டிடு போன திருப்புடா ஆ, ஆ. அப்பாடா மச்சி இனிமே உன் வீட்டுக்கு வந்து எவனாவது கடனை கேட்டான்னு வையே இருக்கிற காலேஜ் சேர்மன் செக்ரட்டரி எல்லாரும் கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து கடனை கேட்டவன அவன் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லா பொருளையும் தூக்கி கடாஸ் நாயகன் ஸ்டைல்ல மாணவன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியுமாடா புடே பின்ன பாருங்க சார் ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவு சார் பொறுமையா இருக்க முடியும் சார் என்ன விடுங்க சார் திருவள்ளுவர் என்ன சார் சொல்லிருக்காரு கொடுக்கன் கடன் கொடுக்கன் கொடுக்கி அவன் கொடுக்க இவன் கொடுக்க திருப்பி கொடுக்கா நான் அவரே சொல்லிருக்காரு சார் நான் ஒரு ஆள் வெட்டினா தப்பு சார் 50,000 பேர் சார் நாங்க 50,000 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்ந்து வெட்டினா உங்களால என்ன சார் பண்ண முடியும் ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார் எதுக்கு நான் ஒருத்தன் ஏத்தி விட்டேன் அவன் பையனை வெட்டிட்டானா தம்பி போன்ல என்ன பத்தி ஒண்ணும் நீங்க பயப்படாதீங்க உங்களை பத்தி ஒண்ணும் நான் எதுக்கு ஒரு 10 நாள் மாசம் கழிச்சு வரேன் கீப் அண்ணா சூப்பர்ண்ணா அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி அவன் ஏமாத்துனது உனக்கு சூப்பரா இருக்க எப்படிமா இந்த ஸ்கிரீன் பிளே எப்படி பொழைச்சுக்குவ தம்பி இங்க அருண்கிறது யாரு நான் தான் நான் விஎஸ் ட்ரஸ்ட்ல இருந்து வர்றேன் உங்களை ஒரு கச்சேரிக்கு புக் பண்ணணும் சார் தெய்வம் சொன்னீங்க இத பாருங்க தம்பி இது சாதாரண கச்சேரி இல்ல மிகப்பெரிய கச்சேரி இது வரைக்கும் கங்கை அமரன் ஏவி ரமணன் ராஜராஜன் சிவராஜ் ஆனந்த் சந்திரபோஸ் மாதிரி பெரியவங்க எல்லாம் கச்சேரி பண்ணிருக்காங்க ஆனா அவங்க பாட்டு மட்டும் தான் பாடுறாங்க நீங்க ஆட்டத்தோட பாடுறதுனால உங்களை புக் பண்ண வந்திருக்கேன் பணம் எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு சொல்லுங்க தம்பி சீக்கிரமா கொடுத்துட்டு போறேன் சார் முதல்ல இடம் எங்கன்னு சொல்லுங்க சார் நான் வேலையை முடிச்சிட்டு பணத்தை அப்புறமா வாங்கிக்கிறேன் சார் நம்பிக்கை இல்லாதவன் தான் சார் அட்வான்ஸ் வாங்குவான் யூ ஆர் கிரேட் கச்சேரி மவுண்ட் ரோட்ல என்னடா ஒரு மேடைய காணோம் மைக்க காணோம் போஸ்டர் காணோம் ஒண்ணுமே காணுமேடா நேத்தெல்லாம் என் கச்சேரி நடந்த மாதிரி தெரியலையே யாரோ நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க ஏமாத்துறவன் கார்லயே வருவான் கார்ல வந்தவங்க கிட்ட அட்வான்ஸ் ஆவது வாங்கினே இல்லையா இல்லையே கச்சேரிய முடிச்சிட்டு மொத்தமா வாங்கிக்கிறேன்னு வீர வசூல் எல்லாம் பேசிட்டேனே அப்ப சங்குதான் அருண் அக்கறத்தூடு கார் வசந்தி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த அர்த்தராத்திரில கொடைப்பிடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்பதான் பாக்குறோம் இது ராத்திரி கூட இல்ல பனி கூட ஏதோ ஒரு சனி கூட ஆமா இதெல்லாம் உன் வேலை தானே என்ன இது நான் இது வரைக்கும் டான்ஸ் பார்த்தது இல்ல சரி என்னமோ பிரமாதமா ஆடுவியாமே ஆமா ஆடு நீ பாடுறதையும் ஆடுறதையும் ஆ. நான் பார்த்து ரசிக்கணும் ஆஹா கச்சேரி ஆரம்பி ஒரு திறமையான கலைஞனுக்கு விளம்பரம் தேவையில்லை நான் உனக்காக ஆடுறேனா இல்ல மத்தவங்களுக்காக ஆடுறேனான்னு இந்த ஆட்டம் முடியும் போது உனக்கே தெரியும் லூஸ் ஊர்ல விவசாயம் எப்படி நடக்குது அது பாட்டு நடந்துகிட்டு இருக்குங்க அப்பா அடிக்கடி லெட்டர் போடுறாரா ஆமாங்க லெட்டர்லாம் அனுப்புறாருங்க ஆனா மணி ஆர்டர் தான் அனுப்புறதுல காலேஜ் என்னதுங்கிறதுக்காகவோ நீ என் சொந்தக்காரங்கிறதுக்காகவோ வருஷ கணக்கா ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காத அது சரி ஏதாவது பேசுற அளவுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிட்டியா ஆமா அதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம என்ன இது ஷார்ட்ஸ் கொஞ்சம் துணி அதிகமா வாங்கி தச்சியா இல்ல பேண்ட் கொஞ்சம் துணி கம்மியா வாங்கி தச்சியா அதான் நம்ம ஸ்டைல் அங்கில் மிருதுலா கொண்டு போய் நம்ம காலேஜ்ல சேர்த்தீங்க அடுத்த பசங்களாம் அவளை பாக்குறப்ப என் மனசு என்ன பாடுபடுதுமா ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு எந்த மாதிரி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல முதல்ல நீ காலேஜ் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போற வழியை பார் ஓஹோ மிருதுலா பத்தி கட்டுக்கு ஒரு பதிலுங்க பெரிய நக்கீரர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு மாணவ மாணவி கண்மணிகளே உங்ககிட்ட ஒரு கிளுகிளுப்பான கேள்வி கேட்க போறேன் கேளுங்களே உட்கார்றா அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் பதில் சொல்றது கஷ்டமா இருக்குல்ல சார் சொல்லு இவன் சொல்லுவான் சார் நில்லு சார் உங்க பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிறது அன்பு கரெக்ட் அதே அன்பை உங்க பொண்ணு மேல நான் வச்சிருந்தா அது காதல்
சூப்பர் பாயிண்ட் வாட் அ பாயிண்ட் கின்னஸ் புக்ல வரும் சூப்பரா லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட் ஓகே என்னடா அது நீங்க தானே சார் சொன்னீங்க லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட்னு அதான் வெளில போயிடுச்சு கெட் அவுட் சார் வெளில வாங்க சார் கவனிச்சிக்கிறோம் கவுன்சாங்க அருண் ஒரு சந்தோஷமான விஷயம்டா உன் தங்கச்சியை பொண்ணு பாக்குறதுக்கு என் தம்பி வரப்போறான் அவ போட்டோ அனுப்பி இருந்தேன் அப்படியே அசந்துட்டான்னு நினைக்கிறேன் பாரு லெட்டரை அம்மா நான் உடனே போய் தங்கச்சிக்கு ஒரு நல்ல புடவை வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமா அண்ணா என்ன கலர் மாப்பிளையா சி புடவை ரெட் நோ yellow யூ பெட்டர் ஃபாலோ நல்ல பசங்க ரொம்ப தேங்க்ஸ்மா டேய், ஹாய் ஃபார் யூ ஹாய் மிருது ஹாய் ரிஷப் இடியட் ஐய் நில்லு இந்த காலேஜ்ல பிரச்சனையானவங்க ரெண்டே பேர் தான் ஒன்னு அருண் இன்னொன்னு நான் அவனுக்கும் உனக்கும் வெறும் தகராறு தான் எனக்கும் உனக்கும் நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கணும் கரெக்ட்பா பொண்ணுங்களை நீ கலாட்டா பண்ணலாம் ஆனா அசிங்கப்படுத்த கூடாது விட்டுரு இதுவும் கரெக்ட் அம்மா அரே லிமிட் லிமிட்மா என்ன அப்பா டேய் வலிக்குதா அப்பா அதனால டேய் ராஜா என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஐயோ யாரும் வர மாட்டேங்கிறீங்களா ஏய் கோமார் பே நான் அடிச்சிடுவேன் டேய் வேணாம் வேணாம் ஐயோ